மக்களே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இன்றைக்கி காலையிலே கெஸ்ட்டுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய சபரிநாதன் அவர்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து கொடுக்கப்படவில்லை. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையிலும் இந்த டாஸ்க்லேயே பர்ஃபெக்டாக ஒரு வேலை ஒரு ஆள் வந்து செஞ்சார் அப்படின்னா அது வந்து நான் சபரிநாதன் அப்படின்னு தான் வந்து சொல்லியே தருவேன். ஏன்னா ஒரு ஆளால் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல நிற்க முடியும், சிரிச்சுட்டே வந்து இருக்கணும், கோவப்படக்கூடாது, என்ன வேணால் கேட்பாங்க, பேசக்கூடாது. ஒரு சர்டன் லிமிட்டில் வந்து வியானா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ கூட அவங்க வந்து பேசவே கிடையாது. ஸோ அப்படியெல்லாம் வந்து தன்னுடைய எஃபெக்டை போட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்த சபரிநாதனுக்கு ஸ்டார் கொடுக்கப்படவில்லை. அப்போது வேறு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க தான் பார்ஷியலாக இருக்காங்க அப்படின்னா வெளியிலேருந்து வந்தவங்களும் இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து செம்ம இதாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். பிரவீன்ராஜ் அவர்களுக்கு ஒரு ஸ்டார் வந்து கொடுக்கப்பட்டது. சொன்ன ரீசன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கூப்பிட்டோம் செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நிற்பாப்பில். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அண்டு எல்லா மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தார். காலையில் கூட நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரெடி ஆகிட்டு இருந்தார், பர்ஃபெக்டாக வந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. பட் அவர் பண்ண கோல்மால்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ரூம் சர்வீஸ் ஓகேவா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிச்சன் டீமில் போயிட்டு அங்கே நின்றுட்டு இது சமைங்க அது சமைங்க, கெஸ்ட் வந்து இதை கேட்பாங்க இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற ஆள் செய்யக்கூடிய வேலையை, சொல்லப்போனால் செப்பு அப்படிலாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சர்வ் பண்ணணும். அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய வேலையை ரூம் சர்வீஸ் அதாவது ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தார். பட் எனிஹோ ஏதோ ஒரு விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஸ்டார் வந்து கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. சுபிக்ஷா வந்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் அதை பயன்படுத்தி சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, என்னைய யாரோ ஒன்று சொன்னாங்களா, எங்கேருந்தோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மீன் பண்ணி சொன்னாங்களாம். ஆக்சுவலாக நான் யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதே போல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் எப்படி நடந்துக்கிறேன், நல்லபடியாக நடந்துக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து கம்யூனிட்டியை பற்றி பேசியிருந்துப்பாங்க, அதாவது சுபிக்ஷாவோட கம்யூனிட்டியை பற்றி. ஸோ அதுக்கு பதிலடியாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி நின்று பேசியிருப்பாங்க. வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று வந்து பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்க நல்லாவே சர்வீஸ் பண்ணாங்க ஓகேங்களா. பேசுகிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், அது வந்து நீங்கள் இந்த QC வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க்கு ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்கு அதிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து டாஸ்க்குக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக வியானாக்கு அவங்க வந்து அந்த பீட்ரூட்டை பிழிஞ்சி ஒரு கேசரி பண்ணாங்க இல்லையா, அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உபசரித்ததின் காரணமாகவும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. அது வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் நான் தான் பண்ணேன் 10 தடவை அந்த பீட்ரூட்டை வந்து பிழிஞ்சு இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ரீச் ஆகுது. ஏன்னா அது வந்து 10 தடவை சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து ஸ்டார் வந்து வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு டே. ஸோ பொறுத்தது பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் எத்தனை பேருக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். Until then, bye from உதய். நன்றி, வணக்கம்.